ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 14 கூட வாசித்து தியானிக்கலாம். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட யாக்கோப்பை பார்த்து கர்த்தர் பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறான். மெய்யாகவே இந்த உலகத்தில் அநேக பயங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்நாட்களில் கூட யாக்கோப்புக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் அநேக எதிர்ப்புகள், போராட்டங்கள் அநேகம் இருந்தபோது அதை குறித்து அவருக்கு பயம் உண்டான போது தான் கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அதே இந்த நாட்களிலும் எல்லாருக்குள்ளேயும் பயம் இருந்து கொண்டிருக்கிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பயங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பயந்து வாழ்கிற அநேக மனிதர்கள் உண்டு. அப்படிப்பட்ட எல்லா மனிதர்களையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே. வேதத்தில் பயப்படாதே என்று 365 நாட்கள் வருஷத்தில் உள்ளது போல வேதத்திலும் 365 முறை பயப்படாதே என்று அநேக காரியங்கள், ஆறுதலை படுத்துகிற காரியங்கள், நம்மை பயப்படாது என்று தைரியப்படுத்துகிற அநேக வார்த்தைகள் உண்டு. அதுபோல் இந்த நாட்களிலும் நம்மை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், பயப்படாது என்று சொல்கிறது. ஏனென்றால் உலகத்தில் வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பிள்ளைகளை குறித்து, வேலைகளை குறித்து, இன்னும் அநேக காரியங்களை குறித்து நமக்குள்ள பயம் தோன்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எல்லா மனிதர்களையும் இந்த புதிய நாளில் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை எந்த மனிதனாலும் கூற முடியாது. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்து பயப்படாதே என்று சொல்வது மாத்திரமல்ல, நமக்காக துணை நிற்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய நாளில் அநேக பயங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லியும், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய நாளில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்காகவும் தேவன் உங்களுக்காகவும் துணை நிற்கிறார். ஏனென்றால் அன்றைக்கு யாக்கோப்பு பயந்த நாளில் அவருக்கும் பயப்படாதே என்று சொல்லி துணை நின்று அநேக வெற்றிகளை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தது போல, இந்த புதிய நாளில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், ஜீவனோடு இருக்கிற தேவன் உங்களையும் பார்த்து உங்களுடைய பயத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் பயப்படாதே என்று சொல்லி உங்களுக்காக துணை நின்று, எந்த பிரச்சனையை நினைத்து நீங்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனைகளை உங்களை விட்டு நீக்கும்படியாக தேவன் உங்களுக்காக துணை நிற்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய நாமத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகி உன் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்மை மீட்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் உங்கள் பயத்தை உங்கள் இருதயத்திலிருந்து, சிந்தனையிலிருந்து தேவன் விளக்குவது மாத்திரமல்ல, உங்களுக்கு துணை நின்று ஒரு பெரிய வெற்றியை இந்த புதிய நாளில் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிற இந்த வசனத்தை மெய்யாகவே நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்களுக்கும் தேவன் ஒரு வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருபோது நாம் வசனத்தை மறந்து விடாதபடிக்கு உங்கள் இருதயத்தில் வசனத்தை விசுவாசித்து அறிக்கை செய்வீர்கள் என்றால், மெய்யாகவே உங்கள் பயங்கள் நீக்கப்பட்டு ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எல்லா காரியத்திலையும் வெற்றியின் தேவன் நம்மோடு கூட இருந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. அன்று யாக்கோபை பார்த்து பயப்படாதே என்று சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்துக்கும் நீர் எங்களுக்கு துணை நின்று நீர் மீட்பராக இருக்கிறதற்காய், பரிசுத்தராக இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேக பயத்தின் மத்தியில் வாழ்ந்த அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கீங்க. இந்த புதிய நாளில் யாரெல்லாம் பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரியத்துக்காக பயந்திருக்கிறார்களோ, எல்லா பயங்களையும் நீர் நீக்குகிற தேவன், நீர் துணை நிற்கிற தேவன், உதவி செய்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் பயத்தை
நீக்கி வெற்றியை கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க, துணை நிற்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.